தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தவேக திமுக இடையேதான் போட்டி. சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் தவேக தலைவர் விஜய் சூளுரை. தமிழக தேர்தல் களத்தில் எப்போதும் திமுக அதிமுக இடையேதான் போட்டி. தவேக தலைவர் விஜய்க்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட கலவரங்கள் திமுக ஆட்சியில் ஏற்படவில்லை. தமிழக அரசின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த விரோதிகள் துடிப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினையை பேசுவதற்கு திமுக அரசு அனுமதி வழங்குவதில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்களை பற்றி கவலைப்படாத அரசாக தமிழக அரசு இருப்பதாக ஆவேசம். தமிழக பட்ஜெட்டில் போட்டு பாஜகவை அலறச் செய்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின். சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி புகழாரம். அரசு பள்ளிகளின் பகுதி நேர சிறப்பாசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தேர்தலில் அளித்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றுமாறு ராமதாஸ் வலியுறுத்தல். ரயில்களில் பெண்களின் பாதுகாப்புக்காக புதிய வாட்ஸ்அப் குழு அறிமுகம். அச்சுறுத்தல்களை வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட்டால் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு.